இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சிக்னல் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். ஹோம் சிக்னலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த சைடு தான் அவங்க திரும்புது. அதே போல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மெயின் லைன் ஒன்று மெயின் லைனுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போது முன்னாடி கொடுக்காமல் இருந்துச்சு. இந்த மெயின் லைனுக்கும் சிக்னலுக்கான இது வந்தாச்சு. ஸோ எல்லா லைனுமே வந்து காரைக்கால் லைன் ஒன்று இன்றைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ லைன்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயரிங் முடிச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே புது ஒயரிங்கு. இன்னும் வேலைகள் இருக்குது. இது பிரேக் சும்மா டெம்பரரியாக பண்ணியிருக்காங்க ஒயரிங்க்கு. ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டாங்க. சிக்னலும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது பேலத்தில் இருக்குது. நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம். ஸோ அங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ வேலைகள் கும்பரமாக நடந்துகிட்ருக்கு. பட் என்னோடய ஒப்பீனியன் நான் சொன்னேன்னா, மார்ச் மாதம் அன்றைக்கி உங்களுக்கு டிசம்பர்லேயே எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ட்ராக் ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்ன வரைக்கும் போய் பார்க்கணும். நான் அவங்கக்கிட்ட அங்கே போய் அங்கே அப்டேட் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கல் தான் கொட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, கல் கொட்டிக்கிறதுனால நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டு இருந்தோம். கல் ஃபுல்லாக கொட்டிட்டாங்க. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல என்னென்னா, அங்கே ட்ராக் லிங்கிங் ஒர்க்ஸ்க்காக வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட அதுக்கே கம்பாருங்க, லாரி நிற்கிது ஜல்லிக்கல்லாம் கொட்டிக்கிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி எல்லாம் அப்டேட் பண்ணதுலாம் புதுசாக ஒன்றும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த காமிக்கிறேன். ஃபுல்லாக அது பிளிங்க் பண்ணிட்டாங்க போல். அதுக்கப்புறம் லாரி வந்து ஜல்லிக்கல்லு கொட்டி அங்கே நிற்கிது லாரி. பார்த்துக்கோங்க, நான் நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வளைஞ்சி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நம்ம அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேலத்துலேருந்து அடுத்த ஊரான பண்டாரவாடுன்னு ஊருக்கு வந்திருந்தோம். போன வாட்டி நம்ம சொல்லியிருந்தேன் ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆர்இபி முடிச்சு ட்ராக்கும் முடிச்சுட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சிக்னல் ஒன்று வருது இந்த சைடில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க. ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகுது. பாதி பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷங்கிறாங்க. நீங்களே கண்ணு நேராக பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ மழைக்கு முன்னாடியே ட்ராக் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா போல்ஸ்லாம் மிஞ்சம் எரெக்ட் பண்ணும்ல. ஸோ அதனால் அது மட்டும் ட்ராக் ஒர்க் முடிஞ்சோன்னா அதை ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. ஸோ ட்ராக் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த ஊரும் போய் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் செம ஸ்பீடு. பேலத்துலேருந்து நான் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்திருக்கேன். பண்டாரவாடி அங்கே பாருங்க கல் எல்லாம் கொட்டியிருக்காங்க. இதுதான் சாட்சி. பேரில் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லிங்க் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ பேலத்துலேருந்து அம்பகரத்து வரைக்கும் ஃபுல் ஸ்டேச்சும் முடிச்சாச்சு ட்ராக் ஒர்க்கு. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, உங்கள் சாட்சி இதுதான் சரிங்களா. அதனால் இது வந்து 2 இயர்ஸ் தான் கிடையாதுங்க. இந்த மந்த்துக்குள்ளேயே ட்ராக் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நவம்பர் வந்து உங்களுக்கு சிக்னலிங் ஒர்க்ஸு அதெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ என்ன மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பகரத்துலேருந்து திருநள்ளாறுனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பேலத்துலேருந்து அம்பகரத்து வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்பகரத்து திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் எர்த் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ட்ராக் ஒர்க்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மழைக்கு முன்னாடி ஆரம்பித்து கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனா அதுதான் 1 மந்த் கொஞ்சம் டிலே ஆகும் தவிர டிசம்பர் மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் சிக்னலிங் ஒர்க்ஸ் எல்லாமே 1 பை 1 கம்ப்ளீட் ஆகி மேபி மார்ச்சில் ரயில் போக்குவரத்து ஆரம்பிச்சிருவாங்க. அது பிஃபோர் சிஆர்எஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் சைமில்டேனியஸாக ஆரம்பிப்பாங்க. அதுதான் 3 months எக்ஸ்டெண்ட் ஆகும். வேறு ஒன்றும் கிடையாது. மீதிக்கு எல்லா ஒர்க்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சா. ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ரொம்ப மேஜர், ரொம்ப வச்சு பார்க்கறனா சின்ன ஒர்க் மாதிரி தெரியும். ரொம்ப மேஜர் ஒர்க்கு அதுதான். ஸோ அது மட்டும்தான் ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் ஆகும் தவிர மீதிக்கு எல்லா ஒர்க்ஸும் டிசம்பர் மாதமே. இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் மட்டும் இல்லைனா டிசம்பர் மாதமே ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் முடிச்சா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட் சைமில்டேனியஸாக எல்லாமே முடிச்சுட்டாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஸோ இங்கே தான் பாருங்கள் கல் எல்லாமே கொட்டியிருக்காங்க. அப் டு பேரில் வரைக்கும் பார்த்துருக்குறது தான். ஸோ இங்கே ஒரு சிக்னல் ஒன்று வருது. இது வந்து பேலத்துலேருந்து நம்ம பண்டாரவாடி ஊரில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் கல் கொட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சிக்னல் ஒன்றும் வருது. இங்கே தான் இது வந்து பண்டாரவாடி முன்னாடி, பேலத்துக்கு முன்னாடி இருக்குது ஊர் பண்டாரவாடி. ஸோ அங்கே ஒரு சிக்னல் ஒர்க் வருது. நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மகிழ்ச்சி விஷயம். போன வாட்டி வரைக்கும் இங்கே ஒன்றுமே ட்ராக் ஒர்க்லாம் ஆரம்பிக்கல. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாராக்குப்பம். ஸோ அந்த இடத்துக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன அப்போ ஆர்விபி ஒர்க்ஸு கீழே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் ட்ராக் ஒர்க் கொண்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் வந்துடுச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் மணல் கொட்டத்துக்காக ரெடியாக நிற்கிது. அப்புறம் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. ஆர்விபி வேலை கீழே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பணிகள் இன்னும் ஓரிரு நாளில் முடிஞ்சோடனே இங்கே மண்ணை கொட்டி ட்ராக் ஒர்க்ஸு வந்துடும். ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே இது வரைக்கும் வந்துருக்கு. ரெண்டுமே ஒரே இடத்துல பாக்கி பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது முடித்த பிறகு ட்ராக் ஒர்க்ஸ் இங்கேருந்து அப் டு உங்களுக்கு பூங்காவூர் வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம். இப்போ பூங்காவூரில் எப்படி நம்ம போய் பார்க்கணும். ஸோ அங்கே ஆர்விபி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்த வாராக்குப்பம் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ பணிகள் ஆரம்பிச்சாச்சு. நான் கீழே காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல் ஸ்டேச்சும் கம்ப்ளீட் ஆகிரும். நம்ம அப்படியே வாங்க அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூங்காவூரில் வந்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, ஆர்விபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே ட்ராக் ஒர்க்கும் முடிச்சாச்சு. காமிக்கிறேன். நம்மளுக்காகவே படி கட்டின மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க. இது வந்து பூங்காவூர் ட்ராக் ஒர்க்ஸ் முடிச்சாச்சு. பூங்காவூர்லேருந்து வாராக்குப்பம் வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் முடிச்சாச்சு. வாராக்குப்பத்தில் ஆர்விபி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச பிறகு அங்கேயும் ட்ராக் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ அப் டு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல் ஸ்டேச்சும் முடிச்சாச்சு. உங்களுக்கு அம்பகரத்து வரைக்கும் கிளியர் ஆகிடும் போல். ஸோ அந்த ஆர்விபி ஒர்க்ஸு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம்.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேனங்குடி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்சி முடிச்சாச்சு. இந்த ட்ராக்கும் அது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், ஸோ மேனாங்குடியிலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ரெச் பாக்கி இருக்குது. நான் காமிக்கிறேன் கிட்டக்கு போய். ஸோ அதுக்கு முன்பாக முடிச்சுட்டாங்க. அது முன்பு வரைக்கும் முடிச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து இது வேலை நடந்துகிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னா மேனாங்குடி வந்தாச்சு. மேனாங்குடியில் இப்போ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டாங்க. மேனாங்குடியிலேருந்து பூங்காவூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பூங்காவூர்லேருந்து வாராக்குப்பம் வரைக்கும் வந்தாச்சு. இந்த வாராக்குப்பம் ஸ்ட்ரெச்சு ஆர்இபி ஒர்க்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அது அடுத்த இதில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து அம்பகவர்த்தூர் மேனாங்குடி உங்களுக்கு அம்பகவர்த்தூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஸோ விரைவில் இங்கே வரப்போகிற அங்கே எல்சி இருக்கிறதுனால இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடிக்கு வந்தாச்சு. ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. கோவில் கந்தன்குடியிலேருந்து மேனங்குடி முடிச்சாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. அந்த எல்சி ஒர்க்ஸ் இப்போ வந்து இபிக்கான லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. பவர் சப்ளைக்கான கொடுத்துட்ருக்காங்க. அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்சி கிட்ட மட்டும் தான் ஸ்ட்ரெச் இருக்குது. நீங்களே பாருங்கள். முன்னாடியே நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் தான். பாருங்கள், அந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்சியில் இப்போ லைனில் கேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. விரைவில் கேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இங்கே வரைக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அம்பகவர்த்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்க போகிறோம். ஸோ அம்பகவர்த்தூர்லேருந்து, அதாவது பிஃபோர் அம்பகவர்த்தூர்லேருந்து மேனங்குடி, கோயில் கந்தன்குடி, மேனங்குடி ஃபுல்லாக முடிச்சாச்சு. பூங்காவூரில் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆர்இபியில் சும்மா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் பட்டு தான் பேலன்ஸ் இருக்குது. 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அங்கேருந்து பூங்காவூர்லேருந்து உங்களுக்கு அப் டு பேரளம் வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க்ஸு முடிச்சாச்சுங்க. இதுதான் இன்னையோட அப்டேட்டு. அதாவது 6/10/2024 அப்டேட் திருப்பி சொல்கிறேன். அம்பகவர்த்தூர்லேருந்து மேனங்குடி, கோவில் கந்தன்குடி, மேனங்குடி, அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூங்காவூர், வாராக்குப்பம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான். அப் டு பேரளம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதுதான் சந்தோஷமான விஷயம். ஆனால் இப்போ என்ன, இங்கே முடிச்சிட்டாங்க. அம்பகவர்த்தூர்லேருந்து திருநள்ளாறுனா என்ன நடக்க போகிறோன்னு தெரியல. அங்கே ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போன பார்த்த வரைக்கும் அம்பகவர்த்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் இப்போ போயிட்டு பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அங்கேருந்து இப்போது ஏர்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சூரக்குடியில் போய் பார்க்கல இன்னும். ஸோ இதான் இந்த வாரம் போய் பார்க்க போகிறோம். அங்கேருந்து அப் டு ஏர்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. தெரியல அது என்னென்னு பார்த்தாரான்னு தெரியும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் கூடவே ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். அம்பகவர்த்தூர் திருநள்ளாறுனா கொஞ்சம் லேட்டாகும் போல். பட் பேரளம் அம்பகவர்த்தூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 95% முடிச்சாச்சுங்க. 5% பாக்கி இருக்குது. அந்த 5% வந்து அதுவும் இப்போ விரைவில் முடிஞ்சிடும். 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான். மீதி கிலோ ஸ்ட்ரெச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த எல்சியை மட்டும் நீங்கள் விட்டுருக்காங்க பேலன்ஸு. அதுக்கான வேலைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோஸில். ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே இறக்கி வச்சுட்ருக்காங்க. இப்போ பவர் சப்ளை கொடுக்குறாங்க. அடுத்தடுத்து வேலை நடந்துகிட்ருக்கும். இந்த மாதத்துக்குள்ளேயே அம்பகவர்த்தூர் பேரளம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். அம்பகவர்த்தூர்லேருந்து திருநள்ளாறு என்ன நடக்க போகிறோம் நம்ம பார்க்கணும். சரி வாங்க, நம்ம அப்படியே அந்த ஊர் போய் பார்ப்போம். அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்பகவர்த்தூர் வந்தாச்சு. ஸோ நம்ம கிட்டே போய் காமிக்கிறோம். கிட்டே பாருங்கள். ஏன்னா அம்பகவர்த்தூரோட பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒர்க்ஸு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. ஸ்லீப்பர்ஸும் வச்சுருக்காங்க அந்த சைடில். ஸோ இதை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. இதை இந்த ஆர்இபி முடிச்சாச்சு. ஆனால் கீழே தண்ணி தேங்கி நிற்கிறீங்கப்பா. ஸோ அது வேலையில் அதுக்கு பம்ப் செட்டுக்காக இங்கே அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு எல்லாம் சரியாயிடும். ஸோ நான் வாங்க, நான் போய் பார்க்கலாம். இதுதான் அம்பகவர்த்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ
ஸோ இது வந்து ஆல்ட்டு ஸ்டேஷன்லாம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வேணால் பிளாட்ஃபார்மு. ஸோ நடுவில் மண்ணு கொட்டிடுவாங்க, மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ இங்கே தண்ணி இது கொட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வீடியோஸ் கண்டினியூஸாக எடுக்க முடியாது. ஸோ நம்ம அது வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இந்த லாரி போர் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. மீறி இருக்கிற இந்த சைட்லேருந்து இப்போ வேலைகள் ஆரம்பிக்குது. இப்போ அம்பகடத்தில் பிளாட்ஃபார்ம் முடிச்சிட்டாங்கன்னா மண்ணு கொட்டிட்டாங்கன்னா மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ ட்ராக் ஒர்க்ஸே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுதான் அம்பகடத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. ஆல்ட்டு ஸ்டேஷன் சிங்கிள் லைன் தான், டபுள் லைன் கிடையாது. நான் கிராசிங் ஸ்டேஷன் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், சிங்கிள் லைன் தான். ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஸோ அதுதான் அம்பகடத்தூரோட என்ட்ரன்ஸு. பாருங்கள், வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரக்குடியில்னு இருக்கோம். இப்படி உங்கள் பேரளம் போகிற ரூட்டு, சரி அம்பகடத்துக்கு போகிற ரூட்டு, ஸோ திருநள்ளாறு போகிற ரூட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ தான் எர்த்ஒர்க்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது முடிப்பதற்கு அநேகமாக இது மட்டும் தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா மழை காலம் மேலே வரப்போகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எர்த்ஒர்க்ஸே முடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் இங்கே ட்ராக் ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ முடிக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் போல். பேலத்துலேருந்து அம்பகத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 95% முடிச்சாச்சு. அம்பகடத்தூர் திருநள்ளாறுனா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு படி பார்த்திங்கன்னா 40% எர்த்ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீறி இருக்கிற ஒர்க்ஸையும் முடிச்சிட்டாங்கன்னா ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பிறகு தான் தெரியும். ஸோ வாங்க நம்ம அப்படியே திருநள்ளாறு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், போர்ட்லேயும் எழுதியாச்சு திருநள்ளாறுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநள்ளாறு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இது முடிச்சாச்சு. எர்த்ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ செம்மண் கொட்டி ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அது முடித்த பிறகு தான் ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிப்பாங்க. நம்ம அப்படி அங்கே போய் பார்ப்போம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் உங்களுக்கு பிளாட்ஃபார்மாக வருது. சரி, இதான் ட்ராக் வரப்போகுது. ஸோ அது பிளாட்ஃபார்மு. ஸோ இன்னும் வேலைகள் அந்த இடத்துல எர்த்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ தான் மண் இங்கே கொட்டியிருக்காங்க. இது அப்படியே போகிறோம் காரைக்கால் லைனு. ஸோ இங்கேயும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் இருந்தாலும் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. நான் கிட்ட போய் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப சேராக இருக்குது. நான் இங்கே என்ன காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ராக் ஒர்க்ஸ் வரப்போகுது. 2 இடத்துல ட்ராக் ஒர்க்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தாலும் தெரியும். ஸோ நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ ஓவராலாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேலத்துலேருந்து அம்பகத்து வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ட்ராக் ஒர்க்ஸு. கிட்டத்தட்ட 95% முடிஞ்சாச்சு. அம்பகத்துலேருந்து திருநள்ளாறு இப்போ தான் எர்த்ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. சூரக்குடியிலேருந்து இப்போ தான் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் ஓரளவு முடிஞ்ச பிறகு 2 மாதத்தில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த வாரத்தில் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் காமிக்கிறதுக்கு. நானும் அதுக்கான வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே எர்த் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, செம்மண்ணா கொட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஓவராலில் ஒர்க்ஸு. உங்களை நான் அடுத்த இதில் சந்திக்கிறேன். ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காணொலி பற்றி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி வீடியோஸ் முடியல. நம்ம திருநெல்வேலி வரைக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போது சஸ்பென்ஸான விஷயம் இருக்குது. இப்போயே என்ன பண்ணிட்டாங்கன்னா போல்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, போல்ஸ் எலெக்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுக்கு பிஃபோர்.
ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் திருநள்ளாறு. திருநள்ளாறுக்கு பிஃபோராக வரைக்கும் ட்ராக்ஸ் வந்துடுச்சு, அது வரைக்கும் ட்ராக்ஸ் வந்துருக்கு. போல்ஸும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். ஃபாஸ்ட்டாக ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுவும் சேர்த்து அதையும் சேர்த்து கையோடு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள், ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பேலன்ஸ் இருக்குது. இங்கே இப்போ ஆர்விபி இப்போ முடிச்சிருக்காங்க. இங்கே கீழே ஆர்விபி இருக்குது பாருங்கள், அது இப்போ முடிச்சிருக்காங்க. அந்த ஆர்விபி நான் அது வழியாக தான் வந்தேன். ஸோ இந்த இடத்துல மண்ணையும் ஒட்டிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்லீப்பர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ போல்ஸும் இறக்கிட்டாங்க. எப்படி இறக்குறாங்கன்னு தெரியல. நம்ம என்ன நினச்சோம்னா ட்ராக் போட்ட பிறகு தான் ஆரம்பிப்பாங்கண்ணே. இதே பாருங்க, ட்ராக் போடுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. க்ரெயின் வழியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, நான் வரைக்கும் காமிக்கிறேன். பாருங்க, செக்யூரிட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அதனால் வீடியோஸ் முடியல. இதையும் கிட்ட நம்ம காமிச்சிடுவோம். வந்துட்டேன், சரி காமிக்காமல் இருக்கக்கூடாதுன்னா காமிக்கிறேன். பாருங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. என்னன்னே நடக்குதுன்னே தெரியல. சரி, அது வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நிப்பாட்டிப்போம் வீடியோஸை. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் அப்டேட்ஸுங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்டோம் இதில். இந்த காணொலி பற்றி என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.